ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் வந்து சந்தை கிளம்பணுங்க. பார்த்தா தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், வண்டியில் பெட்ரோலே இல்லை. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நைட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வண்டி தள்ளின்னு கிளம்பி ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக காடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டில் ஒரு ஈக்காக கூட தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நேரம் நம்ம டிடிஎஃப் ப்ரோ வந்திருந்தால் கூட இந்த ப்ரோ ஒரு பெட்ரோல் ட்ரோ பண்ணியிருப்பாரு, இல்லை பெட்ரோல் கொடுத்துட்டு போயிருவார் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி கூட இந்த ஊரில் யாருமே இல்லை ப்ரோ. அதே ஒரு பொண்ணு நின்று இருந்தால் எத்தனை பேர் நின்றுருக்கணுங்க. இதெல்லாம் கண்டுக்காமல் நாங்களும் வண்டி அப்படியே சாட்சி பார்த்தோங்க. சாட்சி ஒரு அளவுக்கு ஷார்ட் ஆகும்னு நினச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுங்க, அப்படி சாட்சி வாக்கல இன்ஜினுக்கு இருக்கிற பெட்ரோல் வந்து விட்டுன்ட்டு அப்புறமேட்டு சாட்சி எடுத்து அப்புறமேட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி சந்தைக்கு கிளம்பிட்டுங்க. அப்படியே சந்தைக்கு போய் செலவாங்கலான்ட்டு நாங்களும் வேறு இப்படி கிளம்புனுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சந்தையோட என்ட்ரி. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போயாச்சு. அவ்வளோதான், பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே ஃப்ரெண்ட்ஸ், கூட்டமே கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ஊர் சந்தையில். இந்த ஊர் பேர் ஏதோ ஊர் பேர் சொன்னாங்க, நான் என்ன பேருன்னு தெரில. அதனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போய் வண்டி நிறுத்திட்டு அப்படி செலவாங்கி கிளம்பியாச்சு. பாருங்கள் நீங்களே. அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு மல்லிகைக்கல்லில் போயிட்டு தேவையான பொருள் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மல்லித்தூள் எடுத்துங்க. நீங்களே பாருங்கள், மல்லித்தூள் என்ன எடுத்துனே அப்புறமேட்டுக்கு எல்லாம் செலவு வாங்கியாச்சு. பாருங்கள் பில்லு பாருங்கள், 600 ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். மல்லிகை செலவு மட்டும் இவ்வளோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம மல்லிகை செலவு வாங்கியாச்சு. அதுக்கு மிச்சம் அந்த அண்ணன் கவரில் போட்டு தர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமேட்டு நாங்களும் வாங்கிக்கின்னு அந்த அண்ணா அப்படியே டக்குன்னு போட்டு முடிச்செல்லாம் இப்படி போட்டாங்க. அப்புறமேட்டு வாங்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வாங்க போனால் இப்போ நம்ம தக்காளி வாங்கிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி 1 கிலோ 50 ரூபாங்க. நாங்கள் அப்புறமேட்டு நான் ஒரு நல்ல தக்காளியை பார்த்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அப்படியே நல்லா தக்காளி பார்த்து எடுத்துக்கணுங்க. பார்த்து எடுத்துக்கணுன்னே அந்த அக்கா கவரில் போட்டு தர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அப்படியே டக்குன்னு வாங்கி பையில் போட்டு அப்படியே கிளம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்து ஆரம்பிச்சிட்டாச்சு. வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கின்னு டக்குன்னு போய்ட்டு உருளைக்கிழங்கு வாங்கிறதுக்கு போயிட்டுங்க. உருளைக்கிழங்கு அது 1 கிலோ 50 நாங்கள் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உருளைக்கிழங்கு வாங்கி எடுத்து அப்படி பையில் போட்டு ஆரம்பிச்சாச்சு. அப்புறமேட்டு வாங்கி எடுத்துனோடனே மிளகா வாங்கிட்டு அப்புறமேட்டு பீட்ரூட் காய் வாங்கலான்னு பீட்ரூட் காய் போட்டுங்க. அப்புறமேட்டுக்கு டக்குன்னு கோஸ் ஒன்று எட்டுனோடான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கோஸ் எடுத்துன்னு சொன்னால் கோஸ் எடுத்து வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டு பார்த்தா அது வந்து முருங்கைக்காய் இருந்துச்சு. அப்புறமேட்டு முருங்கைக்காயும் வாங்கிக்கினாங்க. அப்புறமேட்டு நெக்ஸ்ட் டைட்டாக பஜ்ஜி கடிக்கு போனாங்க. பசங்க பஜ்ஜி வாங்கினு சொன்னாங்க. பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கி எடுத்துக்கின்னு அப்படியே கிளம்ப வச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டுக்கு எல்லாம் பையில் போட்டு ஆரம்பிச்சிட்டுங்க. அப்படியே பையில் போட்டு அப்புறமேட்டு காசு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம பஜ்ஜியில் வாங்கியாச்சு. அதுமாரி காசு கொடுத்தா மீதி சில்லறை கொடுத்தாங்க. அப்படியே வாங்கி எடுத்துக்கின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம ரூமுக்கு போகிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மளிகை செலவு வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம மளிகை செலவுலேருந்து காய்கறிலேருந்து எல்லாமே வாங்கியாச்சு. அதுக்கு மிச்சம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம கிளம்ப வேண்டியது தான். நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நாளில் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்தோடனே தக்காளி ஒரு பக்கம் தனியாக வச்சு இருந்துச்சு. அதுமாதிரி காய்கறிலாம் அங்கங்கே தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக பார்த்தாமல் இருக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நாளில் போட்டுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோ சந்திக்கலாம். இனிமேல் நம்ம வீடியோ ரெகுலராக போகலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.